முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி 10 வரையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் என்ன தவறு செய்தார்கள், எதற்காக அவர்கள் மேலே விசாரணை என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் கொழும்பை அண்டிய பகுதிகளில் பல இடங்களில் நேற்று இரவு முழுவதும் இடம்பெற்ற தீவிர சோதனை நடவடிக்கைகளை அடுத்து 300க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி ஒரு 10 பேர் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் தீவிரமாக நடைபெறப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தவை என்று சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மதுபான சாலை, அதாவது மதுபானங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி சில முறைகேடுகளில் ஈடுபட்டதான் கடந்த காலங்களில். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பொண்ட் என்று சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிற மாதிரி இந்த பொண்டுகளை வாங்குவோம். அதை அந்த பிணை பத்திரங்கள் என்று சொல்லி சொல்றது. அதை கொள்வனவு செய்ததில் இன்னமும் மோசடி ஒன்று செய்திருக்குது அந்த குறிப்பிட்ட மதுபான சாலை. அப்ப இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யணும் சொன்னா, அதுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கணும், கடுமையாக அதை எதிர்த்து வந்திருக்கணும் அந்த கம்பெனியினுடைய நடவடிக்கையை. அப்ப அந்த கம்பெனி பார்த்துச்சது, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனிக்க வேண்டியதை கவனிச்சு விடுவோம் என்று சொல்லி போட்டு பெருந்தொகையான மில்லியன் கணக்கான காசை வாரி வாரி வழங்கி இருக்குது. இந்த 10 வரையான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னென்ன சலுகைகள் என்று சொல்லி தெரியல, இருந்தாலும் ஏதோ நிறைய சலுகைகள் எல்லாம் வழங்கி இந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாயை அந்த குறிப்பிட்ட கம்பெனி மூடிட்டுது. அதுக்கு பிறகு பார்த்தா இவியல் அந்த கம்பெனியை எதிர்க்கிறத விட்டுட்டோமா, அதை பற்றி கதைப்பதும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, அந்த கம்பெனி செய்யறதெல்லாம் சரியணி போட்டு பேசாமல் இருந்தவையாம். இது சம்பந்தமான விசாரணைகள் ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்தது. அதுக்கு பொறுப்பாக இருந்த அந்த விசாரணைகளை முன்னெடுத்தவர் அப்போது போலீஸ் அத்தியட்சகராக இருந்த ஷானி அபேசேகர. அவர்தான் அப்போதைய பிரதம போலீஸ் அதிகாரியாக இருந்து இந்த விசாரணைகள் எல்லாத்தையும் முன்னெடுத்து கொண்டு வந்தவர். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷானி அபேசேகர பதவியிலிருந்து விலக்கப்பட்டவர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் பிரதம போலீஸ் அதிகாரியாகிய ஷானி அபேசேகர திரும்பவும் களத்துக்குள்ள வாரார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும், நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, நிறைய வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டது, காசுகளை கொடுத்து சமாளிக்கப்பட்டது என்று சொல்லி நிறைய கேஸ் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். எனவே அவர் இந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிரான அந்த பழைய கேஸை இப்போ தூசு தட்டி எடுத்துக்கார். எனவே மிக விரைவில் இந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் கடுமையான விசாரணைகள் நடைபெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாம். அதில் பெரும்பாலானவர்கள் சஜித் பிரேமதாச அவர்களுடைய எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே யாருடைய தலையெல்லாம் உருளப்போது என்று தெரியல. எனவே விசாரணைகள் நடக்கும் போதும் கைதுகள் நடக்கும் போதும் நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுல இது ஒரு நன்மை போல நடக்குது. ஏன் சொல்லுங்க, அப்போ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிறது, பிறகு அந்த கம்பெனி காசு இருந்தானே சலுகைகள் எல்லாம் தரும், அதை வாங்கி கொண்டு பேசாமல் இருக்கிறது, அதில் எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக கொஞ்சம் வருமானம் பெறும். எனவே இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு போல நடக்குது. இப்போ எல்லாருமே மாட்டுப்பட்டு விசாரணைகளை எதிர்கொள்கிறார்கள். கொழும்பை அண்டிய புறநகர் பகுதிகளாகிய கந்தானை, வத்தளை, யாயல மற்றும் ராகம போன்ற பகுதிகளில் நேற்று 4ஆம் திகதி இரவு முழுவதும் மிக கடுமையான தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்தது. அதாவது போலீஸ், ஆர்மி, கடற்படை என்று சொல்லி எல்லா படையினரும் இணைந்து மிக தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தி 300க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 300க்கும் மேற்பட்டவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க போதைப்பொருள் கும்பல் தான். ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக போதைப்பொருளுடைய பாவனையும் போதைப்பொருள் விநியோகம், அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருளால் வர வன்முறைகள், கொலை சம்பவங்கள் என்று சொல்லி அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறபடியால் இந்த தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற தேடுதல் வேட்டைகள் எதிர்காலத்திலும் தொடரும் என்று சொல்லி போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் இது சம்பந்தமாக ஒரு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது போன்ற தேடுதல் நடவடிக்கைகள் இனியும் தொடரும், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் என்று சொல்லி. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உதவி
உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி என்று சொல்லி அவாவுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்காம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இப்போ பரபரப்பாகவும் 24 மத்தியாலும் செயல்படுற ஒரு அமைப்புன்னு சொன்னால் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான். நாட்டில் நடக்கிற நிறைய கைதுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறதும் அவர்கள் தான். எனவே அவர்களை இப்போ இயங்க விடாமல் பண்ணுறதுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குது. கொலை மிரட்டல் விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மருத்துவருடைய மகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன மாதம் ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஒரு பிரபலமான மருத்துவர் வந்து கைது செய்யப்பட்டவா. அவள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவமனையினுடைய ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதாவது நரம்பியல் மருத்துவர். அவள் வந்து சில மோசடிகள் செய்தான்னு சொல்லி கைது செய்யப்பட்டு இன்ற வரைக்கும் விளக்கமறியலில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவள் வந்து பிணையில் எடுக்கிறதுக்கான அந்த வழக்கு வந்து நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது. இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அவாவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க சொல்லி நேற்று நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருந்தது. அப்போ நேற்று இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கக்குள்ள ஒன்று வந்து டாக்டர் சார்பான சட்டத்தரணிகள் கலந்து கொள்வினம். மற்றது எதிர்த்தரப்பு வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தானே. அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு போயிட்டு தன்னுடைய பக்க நியாயங்களை சொல்லும். இந்த டாக்டரை வந்து பிணையில் விடக்கூடாது, என்ன காரணத்துக்காக விடக்கூடாதுன்னு சொல்லி தங்களோட பக்க நியாயத்தை சொல்லிவினம் தானே. எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பாக அதனுடைய உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி அவ ஒரு சட்டத்தரணி தான். அவள் தான் நீதிமன்றத்தில் போய் வாதாட போயிருந்தவா. அப்போ அவள் வந்து சாட்சியங்களை வச்சு அந்த பிணை வந்து வழங்க விடாமல் தடுத்தாச்சு நேற்று. அப்போ அந்த கோவத்தில் வந்து அந்த சிறையில் இருக்கிற அந்த டாக்டருடைய மகள், அந்த டாக்டருடைய பேர் வந்து மகேஷி விஜயரத்ன, அவள் தான் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். அவாவினுடைய மகள் தான் நேற்று நீதிமன்றத்தில் வச்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளருக்கு வந்து, அதாவது சுலோச்சனா ஹெட்டியாராச்சி அவாக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்தான்னு சொல்லி, அப்போ அவா என்ன செய்கிறான்னு சொன்னால் உடனடியாகவே நீதிபதிக்கு வந்து அறிவிச்சிருக்கிறா, இந்த மாதிரி எனக்கு கொலை அச்சுறுத்தல் விடினம் என்று சொல்லி. அப்போ நீதிபதி வந்து உத்தரவு போட்டு உடனடியாக வாழைத்தோட்ட போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். இதுதான் நேற்று நடந்த அந்த சம்பவம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போதான் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் எவருடைய கட்டுப்பாட்டுகளையும் இல்லாமல் சுயாதீனமாக செயல்படுது. அப்படி செயல்படுறவடைய தான் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். இதுவே கடந்த காலமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து செயல்படவே முடியாது. அதில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொலை மிரட்டல் விடப்படும். எனவே அவைகள் பேசாமல் இருக்க வேண்டியான், போய் காலமோய் சைனை வச்சு போட்டு பிறகு பின்னேறம் ஒரு சைனை வச்சு போட்டு விட வேண்டியான். அப்படித்தான் செயல்பட முடியும். ஏன்னு சொன்னால் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் அந்த மாதிரி. எனவே இந்த டாக்டருடைய மகளுக்கு வந்து நாட்டு ஆட்சி மாறினது தெரியாம ஒரு நடக்குது. பழைய நினைப்பில் வந்து நீதிமன்றத்துக்குள்ள வச்சே, அதுவும் நீதிமன்றத்துக்குள்ள வச்சே கொலை மிரட்டல் விட்டு இப்ப கடைசியா அம்மாவும் ஜெயிலுக்குள்ள மகளும் ஜெயிலுக்குள்ள போறா. அதுதான் நடக்க போகுது. தற்பொழுது கிடைத்த முக்கியமான செய்தி ஒன்று, யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் புதிய பகுதியில் மண்டையோடு ஒன்று இன்று மீட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சித்துப்பாத்தி மயானத்தில் ஏற்கனவே நிறைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்படுற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏனைய இடங்களையும் மேலும் மனித புதைகுழிகளும் எலும்புக்கூடுகளும் இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகப்பட்டு செய்மதி படங்களின் அடிப்படையில் வந்து அந்த இடங்கள் வந்து துப்புரவு செய்யப்பட்டன. அதாவது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாலும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களாலும் வந்து துப்புரவு செய்யப்பட்டன. நேற்றில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புதிய பகுதியில் வந்து அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பித்திருந்தன. அதில் நேற்றைய நாளில் வந்து சிறுமி ஒருவருடைய ஆடை வந்து முழுமையாக மீட்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புதிய பகுதியில் வந்து ஒரு மண்டியோடு ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மண்டியோடு மீட்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் மேலும் அதிக அளவிலான மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் தொடர்ந்தும் நாளை முதல் அகழ்வு பணிகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.